குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 9 முதல் 15 வரைக்கும், அதாவது ஏப்ரல் 22 முதல் ஏப்ரல் 28 வரைக்குமான 2024 வருடத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கான பலன் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வாரம் முழுக்க மேஷ ராசியில குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்தும், அதுக்கப்புறமா வாரத்தோட கடைசி 4 நாட்கள் இவங்களோட சேர்ந்து சுக்கிரனும், வாரம் முழுக்க கன்னி ராசியில கேது பகவானும், வாரத்தோட முதல் 2 நாட்கள் கும்பராசியில சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்தும், அதுக்கப்புறம் தனித்து சனி பகவான் மட்டும் மீன ராசியில ராகு பகவானும் புதன் பகவானும், முதல் 3 நாட்கள் சுக்கிர பகவானும், வாரத்தோட 3வது நாள்ல இருந்து 7வது நாள் முழுவதும் செவ்வாய் பகவான் இவங்களோட சேர்ந்தும் சஞ்சாரம் பண்றாங்க. வாரத்தோட முதல் 2 நாட்கள் சந்திரன் கன்னி ராசியில அஸ்தம் 2 மற்றும் சித்திரை 2ஆம் பாதத்திலையும், அடுத்த 2 நாட்கள் துலாம் ராசியில சுவாதி 2 விசாகம் 1 இந்த நட்சத்திர பாதங்கள்லையும், 5 மற்றும் 6வது நாள் விருச்சிக ராசியில அனுஷம் 1 கேட்டை 1 பாதங்கள்லையும், 7வது நாள் தனுசு ராசியில மூலம் 1ஆம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு. திடீர்னு பார்த்தா வளர்பிறை சதுர்த்தசி, பௌர்ணமி, தேய்பிரை பிரதமை, மறுநாளும் தேய்பிரை பிரதமை, தேய்பிரை துவிதியை, தேய்பிரை திருதியை, தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னும், யோகம்னு எடுத்தா ஹர்ஷனம், வஜ்ரம், சித்தி, வியதிபாதம், வரியான், ஃபரீகம், சிவம் அப்படின்னும், கரணம்னு பார்த்தா கரசை, பதிரை பாலவம், கௌலவம், கரசை, பதிரை பாலவம் அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்கி இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி கன்னி. இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த சனி செவ்வாய் சேர்க்கை இப்ப விலக போகுதுங்க. அதனால உத்தியோகம், வேலையாட்கள் இது சம்பந்தமா இருந்த டென்ஷன் ஓரளவுக்கு குறையும். ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் ராகு சுக்கிரன் புதன் இணைவு வாரத்தோட முதல் பாதியில இருக்கிறதுனால களத்திரம், நண்பர்கள், கூட்டு தொழில் இதனால எல்லாம் கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் கொஞ்சம் தடைப்பட்டாலும் அதுக்கப்புறமா கிடைக்குங்க. இருந்தாலும் கேது பார்வை இருக்கிறதுனால எதிர்பார்ப்புகளையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கணும். ராசிக்கு 8ஆம் இடத்துல வாரத்தோட 2வது பாதி சூரியன் குரு சுக்கிரன் இணைவு இருக்கிறதுனால வருமானம், பரம்பரை சொத்துக்கள், அப்பா வழி ஆதாயம் இதுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும். சூரிய திசா நடக்கிறவங்க மட்டும் இந்த விஷயத்துல கூடுதல் கவனமா இருக்கணும். வாரத்தோட முதல் 2 நாட்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் கேது இணைவு இருக்கிறதுனால லாபம், மூத்த சகோதரம், சித்தப்பா இந்த வழி உறவுகள் எல்லாத்துக்கிட்டேயுமே அதிக அக்கறை எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இவங்க கிட்ட எல்லாம் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அடுத்த 2 நாட்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால பெரியம்மா மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரம், சித்தப்பா இவங்கெல்லாம் தேடி வருவாங்க. நண்பர்கள்னாலையும் ஆதாயம் இருக்கும். 5 மற்றும் 6வது நாள் சந்திரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்றாரு. அந்த சமயத்துல உங்களுடைய மூத்த சகோதரம், சித்தப்பா, நண்பர்கள் இவங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க. உங்களுடைய சுய முயற்சிகள்னாலையும் நல்ல லாபம் இருக்கும். மாமனார் மூலமாகவும் நல்ல லாபம் கிடைக்கும். வாரத்தோட கடைசி நாள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அந்த சமயத்துல சொத்துக்கள், படிப்பு, வண்டி வாகன விஷயங்கள் இதுல எல்லாம் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. உங்க ஆரோக்கியம், அம்மாவுடைய ஆரோக்கியம் இதுலயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.